VKSFM பெருமையுடன் வழங்கும் ஊத்துமலை ஜமீன். பாண்டிய மன்னனின் அரசவையில் தசரா விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் வீர தீர செயல் நடப்பது வழக்கம். அதற்காக 2 யானைகள் கூட்டி வரப்படுகின்றனர். அந்த யானைகளில் ஒரு யானை வீதியில் சென்று திரித்திருந்து ஓடுகின்றது. அதில் ஒருவருடைய காலில் மிதிப்பட்டு அந்த யானை அவரை கொல்ல முயல்கின்றது. அந்த சமயத்தில் வந்த ஊத்துமலை மன்னன் தைரியமாக யானை மீது ஏறி யானையை அடக்குகின்றார். இதை அறிந்த பாண்டிய மன்னன் யானை மீது ஏறிய ஜமீன்தாரை அவரை வரவழைத்து யானை மீது ஏற்றி மேலத்தாளங்களுடன் வீதி உலா வர செய்து பரிசுகளையும் ஏராளமாக வழங்குகின்றார். மதுரையில் நாயக்கர் ஆட்சியை ஒழித்துவிட்டு பாண்டியர் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்று மாவீரன் புலித்தலைவன் தலைமையில் 5 கோட்டைகள் அமைக்கப்படுகின்றனர். அவற்றில் முக்கியமானது ஊத்துமலை கோட்டை. ஊத்துமலையில் கட்டப்பட்ட கோட்டைக்கு பஞ்ச பாண்டியர்களில் ஒருவராகிய மறவர்மனுடைய பெயர் சூட்டப்படுகின்றது. ஊத்துமலை ஜமீன்தார்கள் காட்டுக்குள் டானா என்ற இடத்தின் வடக்கு பகுதியில் முதல் கோட்டையையும், ஊத்துமலை நகருக்கு வடக்கே உள்ள வையம் தொழும்பாளையம் என்ற இடத்தில் 2வது கோட்டையும் அமைக்கின்றனர். நாளடைவில் ஆட்சி பரப்பு விரிவடைந்ததால் அரண்மனையை இடமாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. இதனால் 3வது கோட்டை தற்போது ஆர்சி பள்ளி ஊத்துமலை அமைந்துள்ள இடத்தில் அமைக்கின்றார்கள். இங்குதான் தமிழ் சங்கம் நடத்தப்படுகின்றது. அரசவைக்கு பல கவிஞர்கள் வர செய்து ஜமீன்தார்களால் அவர்களுடைய தமிழ் தொண்டுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்தான் இருதாலய மருதப்பர். இருதாலய மருதப்பர் குதிரையில் குருந்தன்மொழிக்கு செல்கின்றார். அந்த சமயத்தில் மீனாட்சி சுந்தர நாச்சியாரை பார்த்து அவரது அழகில் மயங்கி தனது உறைவாளை அனுப்பி அவரை மனம் முடிக்க சம்மதம் கேட்கின்றார். ஜமீன்தாரை மணக்க நான் சம்மதிக்கின்றேன், ஆனால் வானம் பார்த்த பூமியான ஊத்துமலைக்கு நான் வர தயாராக இல்லை. குளிர்ச்சியான இடத்தில் ஒரு அரண்மனை கட்டினால் நான் அவரோடு வாழ்கின்றேன் என்று மீனாட்சி சுந்தர நாச்சியார் பதிலளிக்கின்றார். உடனே ஜமீன்தார் சிற்றாற்றின் குறுக்கே தாயார் தோப்பு என்ற இடத்தில் தடுப்பணையை கட்டுகின்றார். அந்த இடத்தில் அணையிலிருந்து வீராணம் கால்வாயை வெட்டுகின்றார். வீரகரமுதூர் என்ற இடத்தில் கால்வாயின் இருபுறமும் அரண்மனையை கட்டுகின்றார். அந்த காலத்திலேயே நீர் வழிப்பாதையை கட்டுப்படுத்தி மதி தொழில்நுட்பத்தினால் ஒரு தடுப்பணையை கட்டுகின்றார். மழை வெள்ளம் போன்றவற்றிலிருந்து தடுப்பணை அரண்மனை எப்படி காப்பாற்றியது, சுரண்டை எப்படி ஊத்துமலை ஜமீனின் ஆட்சிக்கு உட்பட்டது என்பதை பற்றிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அதற்கு நீங்கள் எபிசோட் 3 வரைக்கும் காத்திருக்கணும். இது உங்கள் VKSFM. இது ஊத்துமலை ஜமீனின் வரலாறு. இது உங்கள் VKSFM. கேட்க துடிக்குது மனசுக்கு.